அடுத்ததாக தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகளின் இரண்டாம் கட்ட தலைவர்களும் வேட்பாளர்களும் மேற்கொண்டுள்ள பரப்புரையை பார்க்கலாம். அண்மை காலத்தில் மக்கள் மத்திய மிகப்பெரிய நகைச்சுவையாக பிரபலமாகி இருப்பது திமுகவின் தேர்தல் அறிக்கைதான் என்று நடிகை விந்தியா விமர்சித்துள்ளார். சில அறிக்கைகளை படிச்சாதான் சிரிப்பு வரும், ஆனா திமுகவோட தேர்தல் அறிக்கைய பார்த்தாலே சிரிப்பு வரும். அண்ணா உணவகம் அமைப்பாங்களா, பேரை மாத்தி வச்சுட்டா திட்டம் அவங்களது ஆயிடுமா? இனிஷியல் மாத்தி வச்சு வளர்த்தா சொந்தக்காரன் புள்ள சொந்த புள்ள ஆயிடுவானா? இவ்வளவு நாளா திருடுறதுக்காக திட்டம் போட்டாங்க திமுக காரங்க, இப்போ திட்டத்தையே திருட ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்தில் பல பேருக்கு முதலமைச்சராகும் ஆசை இருந்தாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கூடிய தகுதி திமுக தலைவர் கருணாநிதிக்கு மட்டுமே இருப்பதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தெரியாத கட்சி இல்லை, உங்களுக்கு தெரியாத தலைவர்கள் இல்லை, நீங்கள் பார்க்காத ஆட்சி இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததான். யார் சிறந்தவர்கள் யோசியுங்கள். அதைத்தான் இங்கே சொல்ல வந்திருக்கிறோம். கருத்தை திணிப்பதற்கு வரவில்லை, வேண்டுகோளோடு வந்திருக்கிறோம். நாங்கள் பேசிவிட்டு சென்றதற்கு பின்னால் ஆளுகின்ற கட்சி வந்து பேசும், கேளுங்கள். ஆனால் யார் நமக்காக நல்லது செய்தவர்கள் என்பதை இருதரப்பிலும் சொல்லுகிற கருத்துக்களை கேட்டு முடிவெடுங்கள். நாங்கள் காட்டுகிற வேட்பாளருக்கு ஈடான ஒரு வேட்பாளரை இந்த தொகுதியில், ஏன் தமிழ்நாட்டின் வேறு பகுதியில் அவர்களை காட்டச் சொல்லுங்கள் பார்ப்போம். கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் சத்துணவில் வழங்கப்பட்ட முட்டையில் 600 கோடி ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்று திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு குற்றம் சாட்டியுள்ளார். 2 மாதத்தை ஒன்றாக கூட்டுகிற பொழுது ஒரு குடும்பம் 250 தான் ஒரு மாதத்திற்கு யூனிட் என்று சொன்னால், 2 மாதத்தை கூட்டி பார்க்கிற பொழுது 500 தாண்டுகிறது. 500 தாண்டுகிற பொழுது அவர் ஒரு யூனிட்டுக்கு கட்ட வேண்டியது 5.75 பைசா. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் 500 ரூபாய் கட்ட வேண்டிய குடும்பத்தில் இன்றைக்கு 1500 ரூபாய் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.